அதனால இப்போ நம்ம வந்து தூக்கமும் வர மாட்டேங்குது. ஒரே எனக்கு வந்து நினைவுகளா இருக்கு. என்னடா நேற்று இந்தியாவில் பார்த்தோம், இன்னைக்கு என்னடா சவுதியில் பார்த்தேன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான் பாஸ், முடிஞ்சிச்சு. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா நேற்று இந்தியாவில் பார்த்தோம், இன்னைக்கு என்னடா சவுதியில் பார்த்தேன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோதான் பாஸ், முடிஞ்சிச்சு. 35 days வாழ்க்கை போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல, எங்கே போச்சுன்னே தெரியல. லாஸ்ட் மந்த்து டைம் டு ஃப்ளைன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வந்து பேக் டு சவுதி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணது ரொம்ப முடியல. வந்தோடனே எனக்கு வந்து வேலை வச்சிருச்சு. என்னுடைய காரு, என்னுடைய வாட்சும் வேலை வச்சிருச்சு. வீணாக போயிடுச்சு, என்னன்னு தெரியல. சோலி முடிச்சு. ஆக்சுவலி எப்போதுமே நம்ம வந்து என்னுடைய கார் வந்து நான் பண்ணுற தப்பு தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஊருக்கு போகும்போது அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். பேட்டரிலாம் ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பேட்டரி அப்படியே டெட்டாக இருக்கும். அது லாஸ்ட்டு 2-3-5 இயர்ஸாக அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன். சரி, தம்பி இருக்காரு, தம்பிகிட்ட கொடுத்துருப்பேன். அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வந்து ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருப்போம் சாவியை. அவர் 2-3 டைம் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு பிஸியாக இருந்துச்சு போல், அப்படியே விட்டுட்டாரு. அதனால பேட்ரி டெட் ஆகிடுச்சு. வந்தோடனே செலவு வச்சிருச்சு. போயிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்தோம். 260 ரியால் பேட்ரி, புது பேட்ரி. ஹேண்ட் குக்கு தான் லாஸ்ட் இயர் போட்டேன். ஹேண்ட் குக் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது போட்டேன். இது சினிமா போட்டேனே, என்ன போட்டேன், ராயல் போட்டேன். ராயல் பேட்ரின்னு சொல்லிட்டு 260 ரியால். நம்ம ஊர் காசுக்கு தெரியல. எனக்கு வந்து அவ்வளோ டயர்டாக இருக்குது. போய் அந்த ட்ராவலில் போயிட்டு வந்து ஓமன்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்க முடியல. அதனால் இப்போ நம்ம வந்து தூக்கமும் வர மாட்டேங்குது. ஒரே எனக்கு வந்து நினைவுகளாக இருக்குது, ஃபேமிலியோட நினைவுகளாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து 35 நாள் பார்த்துருப்பீங்க, என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நான் வந்து இருந்த பசங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு, பசங்களோட விளாண்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. இப்போ வந்ததுக்கப்புறம் தனிமை, வீடு, ரூமு, ஒர்க்கு, இதுக்கப்புறம் இப்படி தான் போவோம். ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபேமிலி கூப்பிட்றதா, இல்லை மறுபடியும் ஊருக்கு போகிறதா நம்ம வந்து முடிவு பண்ணணும். பார்ப்போம் எப்படி போதும் அப்படின்ட்டு. இப்போ நான் கரெக்டாக மணி என்ன ஆகுது, 11:30 நினைக்கிறேன், 11:30 ஆகுது. ஸோ நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பட்ஜெட் டைம் வேறு, எக்கச்சக்க வேலை இருக்குது. நம்ம வரத்துக்கு அதாவது என்ன சொல்கிறது, தூக்கத்தில் வளர்றேன். அங்கே இருக்கும்போதே நமக்கு வந்து 1008 மெசேஜ், எப்போ வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோம், ரிட்டன் வீட்டுக்கு எப்போ வர போகிறோம், காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ வந்து ருட்டீன் போய்கிட்டே இருக்கும். பட்ஜெட் டைம் வேறு, இயர் எண்டு வேறு, நம்மளை போட்டு புளிஞ்சு எடுத்துருவாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு வந்து தூக்கம். சரி, தூக்க கழகத்தில் நான் பேசுகிறேன். நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டு பசங்களுக்காக வாங்கிட்டு வந்த வளரி தொலைகிறேன். ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்காக வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் எல்லாருக்கும். இந்த வாழைக்காய் சிப்ஸு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஒர்க்கு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார் ரெடி பண்ணி வாஷிங்லாம் விட்டு சூப்பராக ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. அது வேலை முடிச்சு. இப்போ இந்த வாட்சி வீணாக போயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, ஓட மாட்டேங்குது பாருங்கள். இந்தியா டைமோடய நிற்கிது 2:30. என்னாச்சுன்னு தெரியல. அதை கொண்டு போய் ரெடி பண்ணணும் நாளைக்கு. நாளைக்கு போயிட்டு என்னதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை இதை தட்டி விட்டுக்கோங்க. நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு காலையிலையோ ஈவினிங்கோ சாயந்தரமோ எடுக்க முடியாது. நைட் நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே எங்கே போகிறோம், அப்படியே இந்த வாட்ச் கடைக்கு போயிட்டு எதிரில் தவிமி இருக்குல்ல, தவிமியில் போய் வாட்ச் ரெடி பண்ணிவிட்டு
அப்படி பக்கத்தில் ஏதாவது பசிச்சா சாப்பிட்டு விட்டு வருவோம், இல்லைனா நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஓகேவா? ஸோ பாய். எனக்கு தூக்கம் வந்து நான் வந்து இந்த வீடியோவை அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் பாய். நாட் சைனிங் ஆஃப். டுமாரோ வில் கண்டினியூ. இப்போ தூங்க போகிறேன். ஓகே, நான் சொன்னேன்ல எப்படா வருவான், எப்படா இவனுக்கு எல்லா வேலையும் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இது ஆகஸ்ட் மந்த் சேலரி. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் பண்ண வேண்டிய வேலை வந்துடுச்சு. ஹாய் ஹபிபீஸ், நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வாட்ச் ரிப்பேர் பண்ணுறதுக்காக தம்மிமி போகலாம் வாங்க. வண்டியில் லைட்டாக அப்படியே பாட்டுலாம் போட்டுட்டு இதோ பக்கத்தில் இருக்குது தம்மிமி. ஓகே, வந்தாச்சு, தம்மிமிக்கு வந்தாச்சு. இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற தம்மிமிக்கு போயிட்டு வாட்ச் ரிப்பேர் பண்ண குடிப்போம். ஸோ லெட்ஸ் வாங்க போகலாம். இங்கே தான் நம்ம வந்து எப்போதும் வாட்ச் ரிப்பேர் பண்ண கொடுக்குறது. இங்கே ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார், பாகிஸ்தானி. அவர்கிட்ட தான் கொடுக்குறது. எவ்வளோ ரியால் கேட்குறான்னு தெரியல, அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம். ஓகே, எங்கடா ஆளை காணோம்? ஆள் எங்கேயோ போயிட்டார் போல். நம்ம அவரை தேடி வந்தால் அவர் கடையை சாத்திட்டு போயிட்டாரா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரியல. இப்போ இவருக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. என்ன பண்ணுறது தெரியலையே. சரி வாங்க போவோம். பாய் இல்லாத காரணத்தினால லைட்டாக பசிச்சிச்சு. பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து சாததீன் பாஸ்ட்ரிக்கு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பீஸ் கேக்கு. பீஸ் கேக் ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரியாலு, 14 ரியாலு, 8 ரியாலு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 8 ரியாலுக்கு பீஸ் கேக் வாங்கிட்டு அப்படியே காரில் உட்காந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். யாருமே இல்லை கடையில். ஏன்னா சலாட் டைம்ங்கிறதுனால இப்போ தான் இதுக்கப்புறம் தான் எல்லோரும் வருவாங்க. பொதுவாக சவுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நைட் டைமில் தான் அதிகமாக சுற்றுவாங்க, இஷாக்கு அப்புறம். ஸோ நல்லாயிருக்கும் வியூ. வாங்கியாச்சு, 8 ரியால் கொடுத்து வாங்க. இப்போ நம்ம வந்து காரில் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே ஓகே ஹபிபீஸ், இதுதான் சாததீன் பேஸ்ட்ரி. 1950லேருந்து இந்த ஷாப் இருக்குது. உண்மையிலே கேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க இப்போ சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, 3 லேயர் வச்சு அழகாக சூப்பராக வச்சுருக்கேன். ஐயோ போச்சுடா. அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகலை. ஜஸ்ட்டு சீட்டில் தான் விழுந்துச்சு, நோ ப்ராப்ளம். கீழே விழுந்தால் அப்படி தூக்கி போடுற பரம்பரை நம்ம கிடையாது. அதை எடுத்து உஃப்னு ஊதி மேலே உள்ளதெல்லாம் தட்டி விட்டு சாப்பிட்ற பரம்பரை நம்ம பரம்பரை. என்ன காசு கொடுத்து வாங்கிருக்கோம்ல, வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லை. உண்மையிலே கேக்கு அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. 3 ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. ப்ரௌனி, டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, அப்புறம் க்ரீமி. செமையாக இருக்குது. இந்த மாதிரி பசிக்கும் போது லைட்டாக அப்பப்போ விட்டுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃபேமிலி இங்கே இருந்த டைமில் இந்த மாதிரி அப்பப்போ சொன்னாங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு சாததீன் பேஸ்ட்ரி வாங்கிட்டு வாங்க, சாததீன் வாங்கிட்டு வாங்கன்ட்டு ஞாபகங்கள், வேறு ஒன்றும் இல்லை.